பருஞ்சிரை இன்னன பண்ணி உண்ணுவான். பருத்த சிறையை உடைய இறகுகளை கொண்டிருந்தவனாகிய ஜடாயு இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லி யோசிப்பான், எண்ணுவான். அருஞ்சிரை உற்றனலாம் என இவளை சிறை எடுத்து சென்று விட்டான் என்று மனம் பொருஞ்சிறையற்றதே பூவை கற்பெனும் இருஞ்சிறை அறாது. எனக்கு தான் சண்டை போடுறதுக்கு 2 சிரமம் இல்லாம போய்விட்டது. ஆனால் கற்பெனும் சிறை அவளுக்கு அகலாது. சிறை காக்கும் காப்பேவும் செய்யும் மகளின் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னா புள்ள இல்ல கை உடைஞ்சு போயிருக்கு. சிறை காக்கும் காப்புங்கிறது அதான். அந்த சிறையோட இந்த சிறையை பண்றான். இருஞ்சிறை அறாது. அவளுடைய கற்பு என்னும் பாதுகாவல் அவளை விட்டு அகலாது. அவள் தன்னைத்தானே சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? தன் நிறை காக்கும் காப்பே தலை. தன் நிறை காக்கும் அந்த சிறை இருக்கிறதா அது அவளை விட்டு நீங்காது. என்னுடைய சிறை இறந்து போனாலும் புறஞ்சிறை அற்றதே பூவை கற்பெனும் இருஞ்சிறை அறாது என இடறி நீங்கிறான். உடனே அது அவளுக்கு அந்த துன்பம் மட்டும் நேராது அப்படின்ட்டு மனத்துயரத்தை விட்டான். அஞ்சிறை குருதியார் அழிந்து சோரவும் வஞ்சியை மீட்டிலன் என்னும் மானமும் செஞ்சவே மக்கள் பால் சென்ற காதலும் நெஞ்சு உற துயின்றனன் உணர்வு நீங்களாம். தன்னுடைய அழகிய சிறகுகள் இழந்த காரணத்தினாலே, வெட்டுப்பட்ட காரணத்தினாலே பொங்குகின்ற குருதி ஆறு வெளியில வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கவும், அவளுக்கு நான் உதவி செய்து அவளை மீட்கவில்லையே அப்படிங்கிற வெட்கம் நாணம் அவனை பிடுங்கி தின்னவும், அவருடைய மக்கள் பால் செஞ்சவே சென்ற காதல் அப்படி மாத்தணும். அவனுடைய தூய அன்பு, மக்கள் பால் சென்ற தூய அன்பு அவனுடைய நெஞ்சிலே வந்து நிலவும், கண்களை மூடி உறங்க தொடங்கினார். உணர்வு நீங்கலாம். He has not lost his consciousness. அவனுடைய கான்சியஸ்னஸ் விடல, இன்னும் உணர்வு நீங்களான். அதை தான் அழுத்தி சொல்றான். தூங்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம், உணர்வு வந்து இன்னும் நீங்கவில்லை. இல்ல அது ஏன்னாக்க படலை கடைசி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அங்கங்கள மிகப்படலாம் போட்டுருக்காங்க. படல கடைசியில வரும். அதுக்கு அடுத்தது எப்படி வருதுன்னு சொன்னா, நாம பார்த்த வரைக்கும் இவரோட டிசிஷன் வந்து பெரும்பாலும் கரெக்டா இருந்திருக்கு. இவர் அந்த படங்களை தவிர்த்துட்டாருன்னா நம்ம வேணா குயிக்கா ஒரு தடவை படிச்சுட்டு ஹை லெவலா பார்த்துட்டு போலாமே தவிர அடுத்த பாட்டு வந்து வாட் இஸ் லேண்ட்மார்க் ஆஃப் தி எபிக் அடுத்த பாட்டு. அதனால வஞ்சி அரக்கலம் மருதை கொண்டு போய் செஞ்சவே திருவுரு தீண்ட அஞ்சுவான் நஞ்சு இயல் அரக்கியர் நடுவன் ஆயிடை செஞ்சுப வனத்திலே சிறை வைத்தானோ இந்நிலையா இதயமன் செயல் ஏவினான் பொன் நிலை மானின் பின் தொடர்ந்து போகிய மண்ணிதை அறிக என மந்தி ஏவிய பின் இதயமன் நிலை பேசுவாமரோ ஒரு மகள் தனிமையை உண்ணி துன்புறும் ஒருவரல் மீதிட பதைக்கும் நெஞ்சினான் பெருமகன் தனிப்பிரிந்து பேதரும் திருநகர் செல்லும் அப்பரதன் செய்கையான் தென்திரை களம் என விரைவில் செல்கின்றான் குண்டரீக கரங்காடு பூத்து ஓர் பொண்டல் வந்து இழிந்தன கோதந்திரம் தனை கண்டனன் மனம் என கலிக்கும் கண்ணினான் துண்ணனும் ஒருவரை தொடர தோகையும் பெண் எனும் பேதனை மயக்க பேதினால் உள்நீரை சோறும் என்று ஊசலாடும் அக்கடனும் இதவதை கண்ணுற்றானரோ. உன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் இல்ல 150 ஆயிடுச்சு. சரியா 5 பாட்டோட வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய் செஞ்சவே திருவுர தீண்டாச்சு. அது நம்ம மாறி இருக்கிறதுனால அதான் சிக்கல் வந்துட்டே இருக்கு. வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய் செஞ்சவே திருவுரு தீண்டாஞ்சுவான் நஞ்சியல் அரக்கியர் நடுவன்
ஆயிடை சிஞ்சுவ வனத்திடை சிறை வைத்தான். கொண்டு போய் அரக்கன் தன்னுடைய சிறையிலே வைத்தான் அப்படிங்கிறது லேண்ட்மார்க் ஆஃப் தி எபிக். அதாவது முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா அங்கே விஸ்வாமித்திரர் வந்தது, அதுக்கடுத்து அகலிய சாபநாசம், அதுக்கப்புறம் இதில் வந்தது வேள்வி காத்தது. இப்படி லேண்ட்மார்க் வரும்போது இந்த பாட்டு லேண்ட்மார்க்காக வருது. முக்கியமான லேண்ட்மார்க்கு வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய் பிறவாக எடுத்து கொண்டு போய் செஞ்சவே திருவுரு மிக அழகான செவ்விய திருவுருவத்தை தீண்ட அஞ்சுவார். தொடுவதற்கு பயந்து நஞ்சு இயல் அரக்கியர் நடுவன் சுற்றிலும் அரக்கியர் காவலுக்கு இருப்பதாக ஆயிடை சிஞ்சுவனம் சிம்சுபாவனம். சிம்சுபானா அசோகவனம். சிம்சுபாங்கிறது சமஸ்கிருதத்தில் அசோகவனத்தை புரியும். சிம்சுபாவனத்தில் கொண்டு போய் வச்சான். அங்கே அசோகவனத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். நேரம் கொண்டு போய் அங்கே ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் இன் லங்கா கொண்டு போய் வச்சாச்சு. அங்கே சிறை வச்சாச்சு. இந்நிலை இணையவன் செயல் இயம்பினான். இதுவரைக்கும் ராவண செஞ்சதெல்லாம் சொன்னேன். பொன்னிலை மானின் பின் தொடர்ந்து போகிய மண் நிலை அறிக என மங்கை ஏவிய பின் இளையவன் நிலை பேசுவோம். இதுவரையிலே ராவணன் செய்ததெல்லாம் சொன்னேன். இனிமேல் பொன்மானுக்கு பின்னாலே போன ராமனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்த்து வா என்று மங்கை ஏவிய சீதை ஏவிய அதன் பின்னாலே இலக்குவனுக்கு என்னெல்லாம் நடந்தது அதை அவனுடைய நிலைமை சொல்லுகிறேன். ஒரு மகள் தனிமையை உண்ணி உள்ளுறும் பருவரல் மீதிட பதைக்கும் நெஞ்சினான் பெருமகன் தனி பிரிந்து பேதரும் திருநகர் செல்லும் பரதம் செய்கிறான். இதுல ஒரு பாடபேதம் என்ன இருக்குன்னா திருநகர் தீரும் அப்பரதம் இருக்கு. ரெண்டு செப்பரேட் இன்ஸ்டன்ஸ் ஆயிடுது. இந்த திருநகர் செல்லுங்கிறது தான் நல்லா இருக்கு. ஏன்னு சொல்லி ஒரு மகள் தனிமையை உண்ணி தனியா இருக்கக்கூடிய ஒப்பற்ற சீதை தனியாக இருப்பதை நினைத்து கொண்டு உள்ளே துன்பம் மிக மிக நெஞ்சம் பதைப்புற்று இலக்குவன் செல்கிறான். எப்படி போறான் அப்படின்னா பெருமகன் தனிப்பிரிந்து பேதரும். எப்படி பரதன் வந்து அயோத்தியை கா என்று சொன்னார், அதை காவாமல் விட்டு ராமனை நாடி ஓடி வந்தானோ அப்படி சீதையை கா என்று சொன்னால் காவாமல் விட்டு ஓடி வந்தான். அதான் பொருள். இவன் திருநகர் தீரும்னா இப்போ அங்கேருந்து திரும்பி வர அயோத்தி நோக்கி திரும்பி வருகின்ற பரதனுடைய செய்கை அப்படிங்கிற மாதிரி இந்த எது பொருளா போயிடுவாங்க. இந்த திருநகர் செல்லும் அப்படிங்கிறது இல்லை, தீரும் தான் கரெக்டா இருக்கு. திருநகர் செல்லும் அப்படின்னு சொன்னா பாதுகையை வாங்கி கொண்டு செல்கின்ற அப்படிங்கிற பொருள் வரும். தீரும் அப்படிங்கிற பொருள் தான் அங்க தெரியல இருக்கு. தென்திரை களம் என விரைவில் செல்கிறான். குண்டரீக தடங்காடு பூத்து ஒரு கொண்டல் வந்து இழிந்தன கோலத்தாந்தனை கண்டனன் மனம் என கழிக்கும் கண்ணினான். தெள்ளிய அலைகளை உடைய கடலுக்கு நடுவில் செல்கின்ற கப்பலை போல சென்றான். இடையூறு இல்லாம போறான், வேகமா போறான். இத வந்து அந்த கடல் வந்து அமைதியா இருக்கு, தெள்ளிய திரைகளை உடையதாக இருக்கு. அதுல எப்படி எவ்வளவு எளிதாக செல்லுமோ அவ்வளவு எளிதாக போறார். குண்டரீக தடங்காது பூத்து தாமரை காடு போல பூத்து ஒரு மேகம் வந்து இறங்குவதை போன்ற ராமனை எதிரில் பார்த்தான். அவருடைய மனமும் கண்ணும் ஒன்றாக கழித்தது. பார்த்த உடனே மகிழ்ச்சி பெருக்க ஏற்பட்டது. துண்ணெனும் அப்புறை தொடர தோகையும் பெண்ணெனும் பேதமை மயக்க பெய்தினால் உள்நிலை சோறும் என்று ஊசலாடும் அக்கண்ணனும் இளவலை கண்ணுற்றான். இது ராமனுடைய நிலை.
உரை. ஹே சீதா ஹே லக்ஷ்மணா அப்படின்ட்டு மாரீச்சன் கூவிய அந்த கூவல் போய் காதில விழுகின்ற காரணத்தினாலே தன்னுடைய பெண்மையினாலே அவள் மதிமயங்கி தன் உள்ளத்திலே சோர்வடைவாள் என்று மனம் ஊசலாடி கொண்டிருக்கிறது ராமனுக்கு. அவன் நிலை எப்படி இருக்கும், அவன் நிலைமை எப்படி இருக்கும், அதே கவலையா இருக்கு என்ற கண்ணனும் இளவலை கண்ணுற்றான். இந்த கவலையோடு இருக்கக்கூடிய ராமனும் இளவலை பார்த்தான். எதிர்பார்த்த இடம் வந்தது. துண்ணினும் அவ்வுரை தொடர தொகையும் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய் எனாது புலர்வாள் வன் சொற்கள் தந்து மடமங்கை ஏவ நிலை தேர வந்த மருளோ தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் மருங்கு தனியே என் சொல் கடந்து மனமும் தளர்ந்த இள வீரன் வந்த இயல்பே என்று உண்ணி என்னை விதியார் முடிப்பது என எண்ணி நின்ற இறையை பொன் துண்ணும் வில்கை இள வீரன் வந்து முனைகால் இறைஞ்சு பொழுதில் மின் துண்ணு நூலின் மணிமார்பு அழுந்த விரைவோடு புள்ளி உருகா நின்று முன்னி வந்த நிலை என்கொள் என்று நெடியோன் விளம்ப நெடிவான் நொடிவான் இல்லா நிலத்தின் இயையாத வெஞ்சொல் எழ வஞ்சி எவ்வமுற யான் வல்வாய் அரக்கன் உரையாகும் என்ன மதியால் மறுக்கம் உருவாள் இல்லாது மற்ற இது அறியும் போதி என்ன நெடியோய் உயர்த்தின் வலியன் சொல்லால் மனத்தின் அடையாள் சினத்தின் முனிவோடு நின்று துவழ்வாள் ஏகாது நெற்றி எனின் யான் நெருப்பின் இடை வீழ்வன் என்று உடுகா மா கானகத்திடை ஓடலோடும் மனமஞ்சி வஞ்ச வினையேன் போகாது இருக்கின் இரவாது இருக்கை உணராள் எனக்கொடு உணரா ஆகாது இறக்கை அரண் அன்று எனக்கொடு இவன் வந்து என்ன அமலன் இவன் வந்தது என்ன என்ன அமலன் சாவாதிருத்தல் இழல் ஆனது உற்றது அதையோ தடுக்க முடியாது ஆ அலக்கன் உருவாள் உரைத்த பொருளோ அகத்தின் நடையாள் காவா நிலத்தின் வரும் ஏதம் மற்ற அது ஒழியாது கைகொடு அகல ஒவ்வார் பிரிக்க முயல்வார் உணர்ந்த பொருள் ஆம் பொருளாம் இது என்று திருவிழா புன்சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய்யனாது புகழ்வாள். இது இந்த சந்தத்தை அப்படியே டபுள் பண்ணிருக்கு. உன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய்யனாது புலர்வாள். இப்ப நம்ம படிச்சுன்னு வந்த சந்தத்தை டபுள் ஆக்கியிருக்கு. உன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய்யனாது புலர்வாள். குறையாத வெற்றி குறையாது இந்த அவிநாசி பத்துன்னு ஒரு அதுல இந்த சங்கம் வன் சொற்கள் தந்து மடவங்கை ஏவ நிலை தேர வந்த மருளம் தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் மருங்கு தனியே என் சொல் கடந்து மனமும் தளர்ந்த இளவீரம் வந்த இயல்பே. லக்ஷ்மணன் என்ன தேடி வருகிறான். ஏன் வருகிறான்? புன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய் எனாது புலர்வாள் வன் சொற்கள் தந்து மடமங்கை ஏவ நிலை தேர வந்தவர்கள் கெட் பண்ணிட்டார். இவன் சாதாரண இடத்தை விட்டு நகர மாட்டான். அவன் என்னமோ திட்டிருக்கணும். புன் சொற்கள் தந்த பகுவாய் அரக்கன் உரை பொய் எனாது புலர்வாள். மறுபடியும் புலர்தல் அப்படிங்கிற வார்த்தை வருத்தம் அப்படிங்கிற பொருள்ல ரெண்டாவது இடம் பயன்படுறதுக்கு ஹே சீதா ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கூவின அந்த கூவல் பொய் அரக்கனுடைய உரை என்று உணராத சீதை என்னவோ திட்டி இருக்கும். வன் சொற்கள் வந்து மடமங்கை ஏதோ திட்டி போயிட்டு வான்னு சொல்லி போ கிளம்பு அவரை போய் பாரு அப்படின்னு சொல்ல அவனுடைய ஏவ நிலை தேர வந்த மருளம்
நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்த மயக்கமா, தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் மருங்கு, அவனுடைய லக்ஷ்மணன் சொன்ன சொல்லை கடந்து நான் வந்தேனே அவனிடத்துல, என் சொல் கடந்து வந்திருக்கிறான், என்னுடைய உத்தரவை கடந்து வந்திருக்கிறான். அவன் சொல்லை கடந்து நான் வந்தேன், இப்போது என் சொல்லை கடந்து என் உத்தரவை மீறி அவன் வந்திருக்கிறான். அவளை காத்து பக்கத்துல நெல் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், தாண்டி வரமாட்டான் சாதாரணமா. இப்படி வந்தான். மனமும் தளர்ந்த இளவீரன் வந்த இயல்பே. இவனுடைய இயல்பு இந்த இந்த வாட் இஸ் தி மோட்டிவ் பிஹைண்ட் ஹிஸ், வாட் இம்பெல் ஹிம் டு டூ திஸ், என்ன செய்ய முடியும், என்ன ஆயிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே வரான். என்று உன்னி என்னை விதி யார் முடிப்பது என எண்ணி நின்ற இறையை பொந்துண்ணும் வில்கை இளவீரன் வந்து புனைதாள் இறைஞ்சு பொழுதில் மின் துண்ணு நூலின் மணிமார்பு அழுந்த விரைவோடு புள்ளி உருகா நின்று உன்னி வந்த நிலை என்கோல் என்று நெடிவான் விளங்க நொடிவான். நொடிவான்னா சொல்லுவான்னு அர்த்தம், கூறுவான் அப்படின்னு நொடிந்தான் என்று நுடி. அதான் கன்னடத்துல கன்னட நுடி, நுடி 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 கன்னட நுடினாக்க சொல் இல்லையா, மொழி மொழி அல்லது சொல், மொழிவான் அப்படிங்கிற நுடி நுடி அப்படிங்கிற பயன்பாடு இன்னும் இருக்கு. நமக்கு நொடிவான் அப்படிங்கிற வார்த்தை மறந்து போச்சு. என்று உன்னி என்றெல்லாம் நினைத்து கொண்டு விதியை யார் முடிப்பது, விதியை யார் வெல்ல முடியும் என்று நினைத்து என்னை விதியார் முடிப்பது, விதியார் வினய விதி விதியார். அது அதான் விதியார், மிஸ்டர் விதியார். அழுவார் சிரிப்பார், விதியார் வருவார், அந்த மாதிரி விதியார் முடிப்பது. இன்னும் என்ன செய்யப்படுறார் என எண்ணி நின்ற இறையை பொன் துண்ணும் வில் கை இளவீரன் வந்து புனைதாள் இறைஞ்சு பொழுது, லக்ஷ்மணன் வந்து காலில் விழுந்த போது மின் துண்ணு நூலின் மணி மார்பு அழுந்த, அங்கு நூல் அணிந்த அந்த மார்பு ஒன்றோடு ஒன்று அழுந்துமாறு இறுக தழுவிக்கொண்டு விரைவோடு புள்ளி உருகா இறுக்கி தழுவிக்கொண்டு உருகி நின்று உன்னி வந்த நிலை என்ன நினைச்சு, என்ன யோசிச்சு, என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, என்கொல் என்று நெடியோன் விளம்ப நொடிவான் சொல்லு என்று ராமன் என்ன நினைச்சு வந்தீங்க, நான் என்ன சொன்ன, நீ என்ன அது கேளாத கேள்வி, இது கேட்கிற கேள்வி. இல்லா நிலத்தின் ஏயாத வெஞ்சு எவ்வமுறையான் வல்வாய் அரக்கன் உரையாகும் என்ன மதியாள் மறுக்கம் உருவாள் இல்லாது மற்ற இது அறிபோதி என்ன, இல்லாது மற்ற இது அறிபோதி என்ன நெடியோய் புயத்தன் வலி என் சொல்லால் மனத்தின் அடையாள் சினத்தின் முடிவோது நின்று துவழ்வாள். இப்படி ஒரு கூக்குரல் ராமனிடத்திலிருந்து புறப்படுவது என்பது சாத்தியமே இல்லை, பூமியில நடக்காத ஒரு விஷயம். இல்லா நிலத்தின் ஏயார், நிலத்துக்கு இயல்பில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த சொல்ல நான் சொன்னேன். வஞ்சி எவ்வமுறை அந்த காதல விழுந்த உடனே துன்பமுற்று கலங்க, சீதை கலங்க, நான் வல்வாய் அரக்கன் உரையாகும், இது ராமன் உரை இல்ல மாரீசனோட உரை என்று சொன்ன மதியாள், அதை லட்சியம் பண்ணல, மறுக்கம் உருவாள், ரொம்ப துன்பமுற்றாள், மயக்கமுற்றாள், கலக்கமுற்றாள், நில்லாது மற்ற இது அரி போதி, நிற்காதீங்க ஒரு நிமிஷம் அங்க நிற்காது, மற்ற இது அரி, இது என்னத்தாலும் போய் தெரிஞ்சிடுவா போ என்று சொன்னாள். நெடியோய் உயர்த்தன் வலி என் சொல்லா நெடியோய் உயர்த்தன் வலி, உன்னுடைய ஒலி நெடியவனாகிய உன் தோல் வலியை என் சொல்லால் மனத்தின் அடையாள், நான் உன்னுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதை எடுத்து விரிவாக சொன்னேன். அப்போதும் அவள் மனத்துக்குள்ளே கொள்ளவில்லை, சினத்தின் முடிவோடு நின்று தோழ்வாள். கோபத்தின் மிகுதியாலே துவண்டு போனாள்.
இன்னும் மனம் தள்ள போவடா, இது முடியல. ஏகாது நெற்றியனின் யான் நெருப்பினிடை வீழ்வேன் என்று முடுகா மா கானகத்திடை ஓடலோடும் மனம் அஞ்சி வஞ்ச வினையேன் போகாதிருக்கை நிறவாதிருக்கை புனராள் எனக்கொடு உணரா ஆகாதிருக்கை அரணன்று எனக்கொடு இவன் வந்ததென்னை அமலன். இன்னும் முடியல. நான் போகாமல் நின்று விட்டால் ஏகாது நெற்றியனின், நான் போகாமல் இருந்து விட்டால் நீ நிற்றியனின், நீ போகாமல் நின்று விட்டால் யான் நெருப்பினிடை விழுவேன், நான் நெருப்பை விழுவேன் அப்படின்ட்டு முடுகா வேகமா போனா மா கானகத்திடை ஓடுறதோடும் கானகத்தோட உள்ள ஓடுனா மனம் அஞ்சி உடனே வஞ்ச வினையேன் எனக்கு தான் இது சேர்ந்திருக்கேன், என்னோட விதி என்ன பிடித்து உந்துகிறத மனம் அஞ்சி வஞ்ச வினையேன் போகாது இருக்கேன், நான் போகாம இங்கேயே இருந்துட்டேன்னா இரவாது இருக்கை புனராள், அவ சாகாம இருக்க மாட்டான், போய் உயிரை விட்டுருவா என்று உணர்ந்து ஆகாது இறக்க அரணன்று, அவளை இறக்க விடுவது நல்லதில்லை அப்படின்னு உணர்ந்து அது தர்மம் இல்லை அப்படின்னு கொண்டு இங்க வந்தேன். இவர் பாஸ்ட் டென்ஸ்லாம் சொல்லிட்டு வலுவாய் அரக்கன் உரையாகும் என்ன மதியால் மறுக்கும் முற்றாள்னு வருமா? எங்க இருக்கு உருவாள்? எந்த இடம் புரியல. மறக்கம் உருவாள் தான் உற்றாள் தான். அதாவது யோசிங்க, நீங்க சின்ன வயசுல நடக்கிறத பற்றி சொல்லும்போது எப்படி பேசுறீங்கன்னு யோசிச்சு. அப்பெல்லாம் நான் டெய்லி வாடகை சைக்கிள் எடுப்பேன். ஓகே ஓகே. நீங்க பேசுறது பாஸ்ட் தான், பட் சாதாரணமா பேசும்போதே பாஸ்ட் சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். ஒரு simple present can be employed in the past as well as in the future, as well as whatever is happening regularly. Now I read newspaper in the morning அப்படின்னா it happens every day. I watch TV in the morning அப்படின்னு சொன்னா it happens every day. நேற்று பார்த்தேன், இன்னைக்கு பார்த்து நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல டென்ஸ் ஒன்று ப்ராப்ளம் இல்லை. இவர் இங்க இதெல்லாம் இவ பண்ணுவா அப்படின்ட்டு நான் வந்தேன் அப்படிங்களா, இல்லை இதெல்லாம் இவ பண்ணினா இங்க அந்த குழப்பத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா அது நடந்திருக்கு. அவர் எதையும் ராமன் கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாவாதிருத்தல் இழல் ஆனது உற்றது. சீதை வந்து லட்சுமணனை சந்தேகப்பட்டு சொன்ன அந்த வார்த்தையை வால்மீகில ராமன் கிட்ட லட்சுமணன் சொல்றாங்க. ஸோ அதையும் மறைக்காம சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்ன கேட்டதுனால நான் வந்தேன் அப்படின்னு. ரொம்ப அப்படியுமே நினைச்சு பார்க்குறேன். நினைச்சி லட்சுமணோட நிலை அதுக்கு அதை தான் சொல்ல வரேன். இப்போ அதுக்காக தான் அதை எடுத்து வச்சிருக்கேன். அது வரும்போது சொல்ல பொருத்தமான எடுத்து சொல்றேன். சாவாது இருத்தல் இழல் ஆனது உற்றது, அதையோ தடுக்க முடியாது. இது இப்ப வந்து ராமன் யோசிக்கிறார், இவ வராம இருந்திருந்தா அவ போய் செத்துப்பான், நெருப்புல விழுந்திருப்பான். அதை தடுக்க முடியாது. இவனால போய் கைப்பிடிச்சு நிறுத்த முடியுமா? போகாதேன்னு கைப்பிடிச்சு நிறுத்த முடியுமா? முடியாது. அதை தடுக்க முடியாது. அளக்கன் உருவாள், அவ ரொம்ப துன்பப்பட்டிருக்கா பாவம். உரைத்த பொருளோ அகத்தின் அடையாள். அவன் சொன்ன வார்த்தையை மனசை வாங்கிக்கல. காவா நிலத்தின் வரும் ஏதம் மற்ற அது ஒழியாது. ஆளு தோட்டத்துக்கு தோட்டக்காரன் இல்லைன்னா அதுக்கு பெரிய துன்பம் வரும். அவங்க கொள்ளை அடிச்சுன்னு தான் போவாங்க. அது தெரியல அவருக்கு. காவா நிலத்தின் வரும் ஏதம், வரும் குற்றம் என்ன என்பதை அவன் அறியவில்லை. மற்ற அது ஒழியாது. கைகோடு அகல போவார், பிரிக்க முயல்வார். உணர்த்த பொருளாக அது மட்டும் இல்ல, அவளை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு வந்தாங்களே வரும் ஏதம் மற்ற அது ஒழியாது. கைகோடு அகல போவார், பிரிக்க முயல்வார். புணர்த்த பொருள் அவளை கைப்பற்றி கொண்டு போவதற்காக வந்து எங்களை பிரிக்க முயன்றவர்கள் நாடிய பொருள் எது என்றால் இதுதான். இவன் நான் வந்து மானுக்கு பின்னால வரணும், லக்ஷ்மணன் எனக்கு பின்னால வரணும், தனியா இவளை தனிப்படுத்தணும், தூக்கின்னு போனோங்கிறது அவங்களுடைய ஐடியா. புரிஞ்சுட்டார், யோசிக்கிறார். அளக்கன் உருவார். ஆஹா ஐயோ
என்ன கட்டப்பட்டா அவ பாவம், மனசுல எத்தனை கட்டப்பட்டுப்பா, எத்தனை கட்டப்பட்டு அந்த வார்த்தை சொல்லியிருப்பான். லட்சுமணன் உரைத்த பொருளை அகத்தில் ஏற்றுக்கொள்ளாதவள், அப்படி அர்த்தம். இது ராமர் சொல்றது. ராமன் இதுல கடைசி வரை பாருங்க. அவன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தானா, அவன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தானா அவன் எத்தனை மனசை கஷ்டப்பட்டுருக்கணும். அவர் வந்து சிந்திக்காம ஒண்ணு, ரெண்டு பக்கத்தையும் பார்க்காம ஒண்ணு அவர் செய்யல. அவர் எல்லாத்தையும் யோசிக்கிறார், ரெண்டு பக்கத்தையும் இது பண்ணி அதுக்கு மேல he had to play the role of a king also. அதுதான் நம்ம வந்து அங்க பார்க்கணும், அங்க காலத்துல பார்க்கணும். இப்பெல்லாம் பாருங்க, லக்ஷ்மணன் சொன்னதுக்கு வேற யாராலும் இருந்தால் வெகுண்டு போயிடும், துடிச்சு போயிடும். என்ன பண்றாருப்பா, இது கம்பனே மாடிஃபை பண்ண, கம்பன் மாடிஃபை பண்ண ஃபார்ம்ல இன்னும் மாடிஃபை பண்ணாத ரா ஃபார்ம்ல படிச்சுக்காரு. பிரிக்க முயல்வார் உணர்த்த பொருளாம் இது என்று தெரியல. இதெல்லாம் நிச்சயமா சர்வ நிச்சயமா சூழ்ச்சி பண்ணி தான் வந்திருக்காங்க. இது புரிஞ்சிருக்கு. வந்தாய் திறத்தில் உலகம் அப்பதான் அது பொருத்தம். வந்தாய் திறத்தின் உளதன்று குற்ற மடவாள் மறுக்க முருவாள் சிந்தா குலத்தோடு உரை செய்த செய்கை அது தீரும் என்று தெளிவாய் முந்தே தடுக்க ஒழியாது எடுத்த வினையேன் முடித்த முடிவால் அந்தோ கெடுத்ததென உன்னி உன்னி அழியாத உள்ள மழிவான் பாணிக்க நின்று பயனாவதென்னை பயில் பூவ என்ன குயிலை காணிற்கலந்த துயர்தீரும் அன்றி அயலில்லை என்று கடுகி சேனிற்றகன்ற நெறியூடு சென்று சிலைவாடி என்ன விசை போய் ஆணிப்பசும்பன் அணையாள் இருந்த அவிர்சோலை வல்லை அணுகாள் ஓடி வந்தனன் சாலையின் சோலையின் உதவும் தோடு இவர்ந்த பூஞ்சுரி குழலாள் தனை காணான் கூடு தன்னுடையது பிரிந்து ஆறுயிர் புரியார் நேடி வந்தது கண்டிலதாம் என நின்றான் கைத்த சிந்தையன் கனங்குழை அணங்கினை காணாது உய்த்து வாழ்தர வேறொரு பொருளிலாம் உதவ வைத்த மாநிதி மண்ணோடு மறைத்தனர் வாரி பொய்த்துள்ளோர் கூட திகைத்து நின்றானையும் போன்றான் மண் சுழன்றது மால் வரை சுழன்றது மதியோர் எண் சுழன்றது சுழன்றது வெறிகடலேடும் விண் சுழன்றது வேதமும் சுழன்றது விரிஞ்சன் கண் சுழன்றது கதிரோடு மதியும் வந்தாய் திறத்தில் உளதன்று இல்ல அந்த 160வது பாட்டோட அது ஒரு இதுவா என்னோட பிளான். வந்தாய் நான் இந்த இடத்த எடுப்பேன்னு நினைக்கல. அவனுடைய அருள். வந்தாய் திறத்தில் உளதன்று குற்றம் மணவாள் மறுக்க முருவாள் சிந்தா குலத்தோடு உரை செய்த செய்கை அது தீரும் என்று தெளிவாய் முந்தே தடுக்க ஒழியாதெடுத்த வினையே முடித்த முடிவால் அந்தோ கெடுத்தது என உன்னி அழியாத உள்ளம் அழிவான். வந்தாய் திறத்தில் உளதன்று குற்றம் வந்தியே அந்த செய்கையில தப்பு இல்லை, எந்த குற்றமும் இல்லை. மணவாள் மறுக்கும் உருவாள் சீதையோ கலக்கம் இருக்கிறாள். சிந்தாகுலத்தோடு உரை செய்த செய்கை சொன்னதெல்லாம் மனசுல ஏற்பட்ட கலக்கத்தினாலே சொன்ன வார்த்தை. அப்படின்னு நீ புரிஞ்சிட்டேன்னா அது தீரும் என்று தெளிவார். உனக்கு உண்டாயிருக்கிற துன்பம் எல்லாம் மன துன்பம் இருக்கு பாரு, இப்ப உண்டாயிருக்க அந்த மன துன்பம் தீரும். எப்ப தீரும்? அவ வந்து இதை நினைச்சு சொல்லல, அவ துன்பத்தினால சொன்ன வார்த்தை அப்படிங்கறத நீ நினைச்சேன்னா இது தீர்ந்து போயிடும். துன்பம் இருக்காது. நீ உன் பேர்லயும் தப்பு இல்லை, அவ பேர்லயும் தப்பு இல்லை. வாத்தியார் ரெண்டு பக்கத்தும் சமம் பண்ணிட்டாங்க. உன் பேர்லயும் தப்பு இல்லை, அவ பேர்லயும் தப்பு இல்லை. அவ கலங்கி போய் சொல்லிட்டான். சொன்னதை நீ அந்த கலக்கத்துல சொன்ன வார்த்தைன்னு எடுத்துனேன்னா உன்னோட துன்பம் தீர்ந்து போயிடும். முந்தே தடுக்க முடியாது எடுத்த வினையே முடித்த முடிவான். நீ முந்தையே தடுத்தடா, நான் தான்டா கேட்கல, நீ என்ன தடுத்த. முதல்ல முந்தே தடுக்க ஒழியாது எடுத்த வினையே முடித்த முடிவான். நான் செஞ்சேன்டா, எனக்கு தான் வேணாம், எனக்கு தான் விதி அந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த மாதிரி பின்னால நான் எடுத்த முடிவு இது. ஆகையினால அந்தோ கெடுத்தது, என்னுடைய முடிவு தான் இதை கெடுத்தது. உன்னி அழியாத உள்ளம் அழிவான். இப்போ கம்பன் ரொம்ப அழகா பாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்க வந்து இன்னும்
கூர்மையா அவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ வந்தது சரி, வந்தது, ஆனா என்ன பண்ணிருக்க? சீதை கூட கூப்பிட்டு வந்துருக்க, ஏன் விட்டு சொல்லிட்டு கேட்கிறார். வால்மீகில கேட்கிறார் கூட கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே, ஏன் அங்க விட்டு இருந்த? I am not pleased with you. I am not pleased. You have disobeyed me. அப்படிங்கிறார். தம்பி அதிக துக்கத்தால் அறிவு மயங்கி அவரை பார்த்து, தம்பி நீ அவளை விட்டு வந்தது குற்றம். அரக்கர்களால் என்னை வெல்ல முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்தோம். சீதை கோபமாக சொன்னதை நீ கேட்டு நீ ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு வந்தாய். கோபத்தினால் அவள் சொன்னதை கேட்டு அவளை தனியாக விட்டு வந்ததை பற்றி உன்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை. நான் இட்ட கட்டளையை காப்பாற்றுவது எவ்வகையான குற்றம்? உங்களால குற்றம் இல்லைங்கிறாங்க. You have disobeyed me. It is wrong. Like 1 minute manager, like every 1 minute manager, he takes only 1 minute to criticize. அதுக்கப்புறம் he forgets. போய் குத்தி காட்டதே இல்லை. லக்ஷ்மணா நீ மட்டும் அன்னைக்கு ஒட்டுக்காராம இருந்ததை இத்தனை கட்டம் வந்துருமா? ஒரு இடத்துல திருப்பி சொல்லு. அதான் பர்ஃபெக்ட். லக்ஷ்மணன் திருப்பி கேட்டுருவான், நான் தான் மார்க் நீ படத்தை கேட்டேன் பத்தி காட்டுவான், பல சமயங்களை பத்தி காட்டுறான். சீதையும் லக்ஷ்மணனும் நடந்த உரைய கம்பன்ல படிச்சுட்டு இங்க படிச்சா அதோட இது இருக்கும். நான் சீதை சொல்ல அவனுக்கு அது என்ன சொல்றது, குற்றம் இல்லாத பரதன் கஷ்டப்பட்டது, இவன் கஷ்டப்பட்டது உயிரோட அவன் கொல்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து இவ்வளவு கூட்டு வரணும், அதெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறதுக்கான இது இருக்காது, இல்ல டைம் இருக்காது. அதை பத்தி அவனோட நிலை ஃப்ரேம் இருக்காது. பட் as a king நேர நின்று அப்படிதான் சொல்றாங்க. அதை வந்து சாஃபன் பண்ணி, உன் பேர்ல குற்றம் இல்லை, அவ பேர்லயும் குற்றம் இல்லை, அவ பேர்ல குற்றம் இல்லைங்கிறது சொல்லிட்டாரு. அவ கோபத்துல அவன் பெண் அப்படிதான் சொல்லுவா, அதுக்கு மேல சொல்லுவா. சொன்னா நீ பொறுத்துக்க வேண்டியதுதான், அதான் உன்னோட வேலை. அதான் வால்மீகில ரா மாடிஃபைட் ஃபார்ம். அது சொல்றா, ராமர் வாயால இது வரல. ராமர் வாயால உன் பேர்லயும் தப்பு இல்லை, அவன் பேர்லயும் தப்பு இல்லைன்னு அவ மனசு வந்து இதுவாய் போய் சொல்லிட்டா. வாய் தவறி சொன்ன வார்த்தையை வந்து நீ வந்து மனசுல கொள்ளாத. அது அந்த அப்படிப்பட்ட வார்த்தை இல்லைங்கிறத நீ புரிஞ்சுட்டேன்னா, அது எப்பேற்பட்ட மனநிலையில சொன்னாங்கிற வார்த்தை புரிஞ்சுட்டேன்னா உனக்கு இந்த துயரம் தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனா என்னவா இருந்தா, நீ தடுத்த, நான் கேட்கல, நான் தானே ஓடி வந்தேன், என்னுடைய முடிவினால தானே இந்த நிலை நல்லது. தம்மிலே பழி போட்டுருக்க. பாணிக்கன் என்று பயனாவதென்னை பயில் பூவை என்ன குயிலை காணின் கலந்த துயர் தீரும் அன்றி அயல் இல்லை என்று கடுவி சேனுற்றகன்ற நெறியோடு சென்று சிலை வாழி என்ன விசை போய் ஆணி பசும்பொன் அணையாள் இருந்த அவர் சோலை வல்லை அணுகா. பாணிக்க தாமதித்து, பாணிக்க அப்படின்னா தாமதித்து நின்று பயனாவது என்னை, இங்கேயே யோசிச்சு நின்று என்ன பயன்? பயில் பூவை என்ன குயிலை காணின், சீதையை நேராக பார்த்து விட்டால் கலந்த துயரம், அவளுக்கு நேரம் பார்த்தா நிம்மதி ஆயிடும், கலந்த துயர் தீரும் அன்றி அயல் இல்லை. அதை விட்டா வேற வழி கிடையாது. அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப சொல்யூஷன். நேரம் அவளை போய் பார்த்து அவள் பத்திரமா இருக்காளா பார்த்தோம், வா போலாம் அப்படின்ட்டு சேனுற்று அகன்ற நெறியோடு அவ்வளவு தூரம் தொடர்ந்து வந்து மான அந்த தூரம் பூரா திருப்பி ஓட சிலை வாழி என்ன விசை போல, தன்னுடைய அம்பை போல, தன்னுடைய வில்லில் இருந்து போற ராமபாணத்தை போல ராமன் கிளம்பி ராமன் சென்றார் அப்படின்னா. ஆணி பசும்பொன் அணையாள் இருந்த அவர் சோலை வல்லை அணுகா, அந்த பர்ணசாலை இருந்ததாகிய பூஞ்சோலையை போய் அணுகி, எப்படி அணுகினான்? ஓடி வந்தனன் சாலையில் சந்தனம் மாறி போயிருப்பார். அதிர்சோலை அது குளிர்ந்த அழகு விளங்குகின்ற
அல்லது குளிர்ந்தன்னு சொல்லலாம். பொன்னவர் மேனி சுபத்திரைமானை புறங்கொண்டு போவதற்கு இனி என்ன உபாயம் என்று கேட்டு உபாயம் ஒரு கணத்தை இருகணத்தை உரைத்தார். அந்த கண்ணன் இல்லாத தலைவனை வழி கண்டிதை இனி உபாயம் ஒரு கணத்தை உரைப்பான். கண்ணன் தோணும் பொன்னவர் மேனி சுபத்திரைமானை ஓடி வந்தனன் சாலையில் சோலையின் உதவும் தோடு இவர் பூஞ்சுரி குழலால் தன்னை காணான். கூடு தன்னுடையது பிரிந்து ஆறுயிர் குறியா நேடி வந்து தேடி வந்து அது கண்டிலதாம் என நின்றான். ஓடி வந்தான் சாலையில, பண்ண சாலையில சோலை உதவும் தோடு இழந்த பூஞ்சுரி குழலால், சோலையிலிருந்து பூத்த மலர்களை சூடின குழலை உடைய சுரிகுழல், சுருண்ட கூந்தலை உடைய சீதையை காணவில்லை. அப்போது எப்படி இருந்தது என்றால், தன்னுடைய கூட்டை உதிர்த்து விட்டு உயிர் தனியாக போய் திரும்பி வந்து தன் உடலை தேடும் போது உடல் கிடைக்காவிட்டால் எப்படி தவிக்குமோ அப்படி தவிச்சான். It's a continuation of that old thing. ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் ஆகிற சமயத்துல இருந்து திருமணம் ஆகிற சமயத்துல அவன் வந்து சீதை உடல் ராமன் உயிர் அப்படிங்கறத ஆரம்பிச்சு தொடர்ந்து வர. இது 4வது இடம் நினைக்கிறேன். நான் முதல்ல கவுண்ட் பண்ணி 2வது 3வது இடம் இருக்கேன். 4வது இடமும் 5வது இடமும் இருக்கு. I have lost count. ஓடி வந்தனன் தன் கூட்டை விட்டு விட்டு தனியாக பிரிந்து போன உயிர் தன் கூடு தேடி திரும்பி வந்தால் அந்த உடலை எங்கே காண விட்டால் என்ன பாடுபடுமோ அந்த பாடுபட்டான். கைத்த சிந்தையன் கனங்குழை அணங்கினை உய்த்து வாழ்தர வேறொரு பொருளிலாம் உதவ வைத்தமாநிதி. வைத்தமாநிதி அப்படிங்கிறது பேரே வச்சுக்கிறாங்க. வைத்தமாநிதி அப்படிங்கிற பேரே உண்டு. வைத்தமாநிதி மண்ணோடும் மறைந்தன வாங்கி பொய்த்துள்ளோர் போல திகைத்து நின்றானையும் போன்றான். உயிர் வாழ்க்கையே வெறுத்து போய்விட்ட சிந்தனையை உடையவன். கைத்த சிந்தனை கசந்து போன, கைத்தன கசந்த வாழ்க்கை மேல வெறுப்புற்ற கசந்து போன சிந்தையை மனத்தை உடையவன். கனங்குழை அடங்கினை காணவன் சீதையை காணவில்லை. உய்த்து வாழ்தர வேறொரு பொருளாளன் வாழ்க்கையை நடத்துவதற்கு வேற பொருள் இல்லாத சல்லி காசு இல்லாதவன் அங்க இங்க சேர்த்து பூமியில அடியில பதுக்கி வச்சத மண்ணோடும் மறைந்தன, மண்ணுக்கு அடியில பதுக்கி வச்சத வைத்தமாநிதி பின்னால உதவுன்னு சேர்த்து வைத்த நிதியை யாரோ ஒருத்தன் வந்து பொய்த்துள்ளோர் கொலை பொய்யர்கள் வந்து திருடி கொண்டு போகவும் அதை பார்த்து ரியலைஸ் பண்ண எப்படி திகைப்பானோ அப்படி திகைத்து நின்றான். இப்படியும் ஆகுமா அப்படின்னு அடியோட பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. மண் சுழன்றது, மால் வரை சுழன்றது, மதியோர் என் சுழன்றது, சுழன்ற எரிகடல் ஏழும் பின் சுழன்றது, வேதமும் சுழன்றது, விரிஞ்சன் கண் சுழன்றது கதிரோடு மதியம். உடலெல்லாம் உரைகின்ற, உயிரெல்லாம் உரைகின்ற ஒரு பொருள் அது. அந்த பொருள் கலங்கினா இதெல்லாம் எப்படி ஆகும்? என்ன ஆகும்? அந்த பொருள் கலங்கவே மண்ணும் சுழன்றது, மலைகளும் சுழன்றன நிலை இல்லாம பூகம்பம் ஏற்பட்டது, மலைகள் அதிர்ந்தன, மதியோர் எண்ணங்கள் ஞானிகளுடைய எண்ணம் சுழல ஆரம்பிச்சது, நிலை கொள்ளாம தவிர்த்தார்கள். சுழன்ற எரிகடல் ஏழும், 7 கடல்களும் நிலை கொள்ளாமல் அலைய தொடங்கின. வேதமும் நிலை இல்லாததாயிற்று. விரிஞ்சன் கண் சுழன்றது, பிரம்மனுடைய கண்கள் சுழலாயின. எல்லாருக்கும் மயக்கம். சுழன்றது கதிரோடு மதியும். சூரிய சந்திரர்களும் நிலை இல்லாமல் ஒரு அந்தந்த இடத்துல இல்லாம அலைய தொடங்கினார்கள். இதோட இங்க நிறுத்திக்கோமா? 85 பாட்டாச்சு.
அடுத்த வாரம் இந்த படத்தை முடிச்சு இது அருமையான கட்டத்தில் நிறுத்திருக்கோம். தொடருவோம் அடுத்த மறுபடியும் தொடருவோம். அடுத்த அமர்வில் வந்து 40 60 பாட்டு இருக்கு. இந்த முடிச்சு